தேவனை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஆள் யாருமே கிடையாதுங்க. உங்களோட நேரத்தை செலவழிப்பதற்கு முழு உரிமையும் உடையவர் கர்த்தர் மட்டும்தான். உங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். பாஸ்டர், நேரம் செலவழிக்கணும் 1/2 மணி நேரமா 1 மணி நேரமா? உறவுகள்ல நேரம் ஒதுக்கக்கூடாது. கணவன் மனைவி உறவு இருக்கு. நிறைய பெண்கள் சொல்லுகிற காரியம் என்னன்னா, என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேசுறதே கிடையாது. காலைல வருவாரு, டீ ரெடி ஆயிச்சாம்பாரு, டீ குடிப்பாரு, போன்லயே பேசுவாரு, அப்புறம் சாப்பாடு ரெடி ஆச்சாம்பாரு, கொட்டிக்கிட்டு போயிடுவாரு, சாயங்காலம் வருவாரு, பேசுறதே கிடையாது. சரி, என்னங்க என்கிட்ட டைமே கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னா, சரிம்மா இனிமேல் நேரம் கொடுக்குறேன் உனக்கு. டெய்லி 1/4 மணி நேரம் உன்ட்ட பேசுறேன். காலையில் சாப்பிட்டு நான் ரெடியாக உட்காந்துருப்பேன். 8:15 8:30 வரை நம்ம பேசுவோம். நீ வந்துடணும், சரிதானே? நீங்க அவர் ரெடி ஆகி எல்லாமே போட்டு ரெடியா இருக்காரு. 8:15 ஆச்சு, வா 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 வாங்கிறாரு. நீங்க பொல போல நறுறீங்க. இதாங்க உறவாங்க? இப்படி நேரம் வச்சு பேசுறதாங்க உறவாங்க? எப்படி இருந்துங்க நீ இப்படி ஆயிட்டீங்க பாத்தியா? நேரத்தை நீ வீணாக்கிட்டு இருக்க. ஒழுங்கா பேசு. என்ன வேணும் பேசு. அது உறவா? அது உறவு கிடையாது. தேவனோட இருக்க உறவும், நீங்க காலையில டிவோஷன் பண்றீங்க பாத்தீங்களா, 1/2 மணி நேரம், அதுக்கும் நீங்க இது ஒண்ணுதான். கிட்டத்தட்ட அந்த 1/2 மணி நேரம் நான் தேவனுக்கு கொடுப்பேன். நானா போய் கொட்டிட்டு வருவேன். கடப்பட கடப்பட அன்புள்ள பிதாவை இயேசு நாமத்துல வர கர 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 சொல்லி முடிச்சிருவேன். இயேசு நாமத்துல ஆமேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நாம் பேசுகிறது தேவனோட நடைமுறையில் நேரத்தை செலவழிக்கிறத குறித்து பேசுறேன்.